ஆகி மகமாயி ஆயிரம் கண்ணுடையா நீலி திரிசூலி நீங்காத பொற்புடையா சமயபுரத்தினிலே சாம்பிராணி வாசகியா சமயபுரத்தை விட்டு என்னம்மா சடினிலியே வரும் அம்மா சமயபுரத்தால மாரியம்மா அம்மா சங்கரிய எங்கள் முன்னே வாரும் அம்மா சமயபுரத்தால மாரியம்மா தாய சங்கரிய எங்கள் முன்னே வாரும் அம்மா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பஞ்சவரணா. எங்கள் வீட்டுக்கார் பேர் சுப்பிரமணியன். நான் பிறந்தது பரம்பக்குடி அருகில் கீழத்தூவல். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு சாயல்டி ஓரத்தில் பிள்ளந்தை கிராமம். அங்கே இருந்து நாங்கள் மதுரைக்கு பிழப்புக்காக வந்தோம். வில்லாவரத்தில் குடியிருக்கிறோம். வில்லாவரம் மீனாட்சி நகர் குடியிருக்கிறோம். அதோட நான் பாட்டு முன்பிறந்த ஆணை முகத்தோனே ஐயாடி பணிந்தேன் நானே அந்த அருமை மாறி கதை படிக்க அருள் புரி சீமானே கந்தனுக்கு முன்பிறந்த கணபதியே வாரும் சற்று கண்டிறந்து வாரும் அந்த கருணை மாறி கதை படிக்க கவியலி தாரும் அழகு நல்ல தாமரையில் அமர்ந்த சுப்பிரமணியா ஐயதானே கவிய உனக்கு அருள் புரிய வேணும் அம்மா தா சரஸ்வதிய எனக்கு அருள் புரிய வேணும் அம்மா தா சரஸ்வதிய தேவாதி. எனக்கு 2 பையன் ஒரு பொண்ணு. என் பையன் வந்து ஆட்டோ ஓடுறான். எங்கள் வீட்டுக்காரர் ஆட்டோ தான் ஓடுறாரு. என் சின்ன பையன் குவைத்தில் இருக்கான், பிஎஸ்சி முடிச்சுட்டு. என் மக பிகாம்சியை முடிச்சு என் மருமை இன்ஜினியர் பெங்களூரில் இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தை, என் மகனுக்கு 2 குழந்தை. அவங்க பாட்டில் இருக்காங்க. நான் வந்து இந்த கும்மி பாட்டு வந்து நான் சின்னதுலேருந்தே எங்கள் ஊரில் கும்மி முளைப்பாரி போடுவாங்க. அதுலேருந்தே நான் கும்மி பாட்டு படிப்பேன் கூடவே போய். அதோட இங்கே வந்து சமயபுரம் கோயிலில் கும்மி பாட்டு ஆள் தேடுனாங்க. அப்போ நானும் முளைப்பாரி போட்டிருந்தேன். அதோட அங்கேருந்து தான் நான் அங்கே வந்து ஒரு 15 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தான் படிப்பேன் 8 நாளைக்கு. 15 வயசுலேயே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் தான் நீ போக சொல்லுவார். நல்லபடியாக நீ படிக்கணுண்டா படி அப்படின்னு சொல்லுவார். நான் படிக்க போவேன். நல்லா நிறையா ஊர்களுக்கு போயிருக்கேன். உசிலம்பட்டி பக்கம் போயிருக்கேன், ஆண்டிவெட்டி, நிறையா ஊர்களுக்கு போயிருக்கேன். இங்கிட்டு உள்ள கிராமங்கள் நிறையா முளைப்பாரிக்கு விரும்பி போவேன். நல்லா 3 மணி நேரம்னாலும் நல்லா படிப்பேன். படித்து நல்லபடியாக முடிச்சு நல்லபடியாக மலை ஏற்றுவேன். பிள்ளைருப்பா குழந்த மாறியாத்தா கண் கூசும் அவளை பார்த்தா நம்ம குரதிக்க வந்துருவா குடி நம்ம அழைத்தா சிங்கத்து மேல இருப்பா செல்ல மாறியாத்தா அவ சிந்தை கடந்தும் பார்த்தா நம்ம சேதி தெரிஞ்சு வந்துருவா சிறப்புடனை அழைத்தா வாகனத்து மேல இருப்பா மருவத்தூர் போவான். வருஷம் மருவத்தூர் போவான். போயில நெட்டில் ட்ரெயினில் படிச்சுக்கிட்டே போவோம். அங்கேருந்து வரையில் படிப்போம். அப்புறம் சமயபுரம் நடந்து போவோம். 19 வருஷம் நடந்திருக்கேன். அங்கேருந்து நெட்டில் படிச்சுக்கிட்டே தான் போவானே. ஒரு குழுவாக போவோம். 150 பேருக்கு மேலே போவோம். பாத யாத்திரை 35 வருஷமாக போய்கிட்டு இருக்கேன் பழனிக்கு. அங்கேயும் நெட்டில் பசனை வச்சது மாதிரி பாடிக்கிட்டே போய்கிட்டு இருப்போம். என் கூட வரவங்கெல்லாம் நல்லா நீங்கள் வந்தால் தான் நல்லா இருக்குன்ட்டு என்னை வந்து ரொம்ப கூட்டிகிட்டு போவாங்க. நெட்டில் நல்லபடியாக பாடி படிச்சுக்கிட்டு நல்லபடியாக வருவோம். மீனாட்சி வண்ணரதான் ஆத்தா வடிவழக பாருங்கம்மா தங்கரதான் செப்பு சிலை போல சிங்கார பொண்ணு போல சித்திரைய மாதத்திலே செய்தி சொல்ல வாராளம்மா வாராளே மீனாட்சி வாராளே வண்ணரதான் மீனாட்சி வண்ணரதான் ஆத்தா வடிவழக பாருங்கம்மா தங்கரதான் ஆரோட்டம் தேரோட்டம் ஆடி வரும் கரகாட்டம் ஆரோட்டம் தேரோட்டம் ஆடி வரும் கரகாட்டம் சொக்கனைய சொக்க வச்சு சுந்தரவள்ளி வாராளே மீனாட்சி வாராளே வண்ணரதான் மீனாட்சி வண்ணரதான். அந்த நேரம் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன்மார் 5 பேர் என் கூட பிறந்தவங்க. அப்போ எங்கள் குடும்பம் கொஞ்சம் வறுமையான குடும்பங்கள். இப்போ எங்கள் ஊரில் தான் 5வது அறுதி 8வது அறுதி பள்ளிக்கூடம் இருந்துச்சு. அப்போ வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல எனக்கு. 2வது 3வது படிக்கிறதோட வயக்காட்டுகளுக்கு அனுப்பிடுவாங்க. அப்படியே வீடு குடும்பனால கொஞ்சம் கஷ்டனால எங்கள் அண்ணன்மார்களும் எல்லாருமே வேலை வெட்டிக்கு தான் போவோம். கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையினால படிப்புகளை விட்டு இல்லை. அதனாலேயே இப்போ எங்கள் பிள்ளைகளை பூரா நான் நல்லபடியாக படிக்க வச்சுட்டேன்.
எங்கள் பொண்ணு படித்து நல்லபடியாக இருக்குது. என் பையன் படித்து குவைத்தில் இருக்கான். சின்ன மூத்தவன் தான் 10வது படிச்சுட்டு படிக்க மாட்டேன்ட்டான், ஆட்டோ ஓடுறான். என் மருமக 2 டிகிரி வாங்கியிருக்கு, பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சு பிஎட் முடிச்சதில்ல. எங்கள் அண்ணன் பொண்ணு தான் கட்டியிருக்கோம். என் மருமகனும் இன்ஜினியர். இந்த உலகம் உன்னை நம்புவது சரியையா, உன்னை நம்பி முருகா, உன்னை நம்பி நாங்க இருக்கிற முருகையா. இந்த உலகம் உன்னை நம்புவது சரியையா. பார்வதி பாலகனே, பச்சை மயில் வாகனமே, பழனி மலை வேளவனே, நான் பார்க்க ஓடி வாரேன். உன்னை நம்பி முருகா, உன்னை நம்பி நாங்க இருக்க முருகையா. இந்த உலகம் உன்னை நம்புவது சரியையா. கந்தா கடம்பா எங்க காட்சி தரும் வேளவனே, கைவேல் பிடித்தவனே, கைவணங்கி அழைக்கிறேன். உன்னை நம்பி முருகா, உன்னை நம்பி நாங்க இருக்க முருகையா. இந்த என்னை மாதிரி கும்மிப்பாட்டு அவங்களுக்கு திறமையை வளர்த்துக்கிற வர்றது மனுஷர் எல்லாருக்கும் வந்து இயல்புதான். அவங்க வந்து பெரிய பெரிய என்னை ஒரு பொண்ணுலாம் தமிழரசிங்கிற பிள்ளை வந்து வீட்டுக்கு கூப்பிட வந்துச்சு. அந்த பிள்ளையெல்லாம் இப்போ தான் படிக்க கிளம்பிச்சு. ஆனாலும் இருந்தாலும் ஆனால் என்னை வந்து வீட்டுக்கு அவங்க வீட்டுக்காரோட வந்து பைக்கில் வந்து சின்னம்மா என் கூட படிக்க வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் வரலப்பா, பிள்ளையெல்லாம் வயசுக்கு வந்து பொண்ணு இருக்குது, நான் வரலை, நீ படின்ட்டு அதுக்கு டம்ளர் தண்ணி கொடுத்து குங்குமம் வச்சு அனுப்பினேன். அந்த பிள்ளைலாம் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்குது, அனுப்பானடி கம்மாக்கில்ல தமிழரசின்ட்டு. அப்போ இப்போ அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன் ஒரு நாள், நான் அவங்க கூட படிக்க வரவான்னு கேட்டேன். நான் முதல்லையே கூப்பிட்டேன், அவங்க நீங்கள் வரமாட்டேன்ட்டியே அப்படின்னு அந்த பிள்ளையும் சொல்லிச்சு. நான் இப்போ வந்து அந்த பிள்ளையோட படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கேட்டேன். ஆனால் அந்த பிள்ளை வந்து இப்போ பெரிய பெரிய ஆளுகளோட படிக்க எல்லாம் நிறையா ஊர்களுக்கு போகுது. எனக்கு அந்த வாய்ப்பை விட்டுட்டேன். ஆனால் நிறையா படிக்கிறவங்க என்னோட படித்தவங்கெல்லாம் நிறையா படிக்கிறாங்க. பக்கம் பேரு பவனி, இந்த பக்தர்களே கவனி, ஆத்துக்கரையும் பக்கம் ஐயா உந்தன் வாசல், பூத்து குலுங்கி நிக்கி மலர் மூக்க துளக்கி வாசம். ஆத்துக்கரையும் பக்கம் ஐயா உந்தன் வாசல், பூத்து குலுங்கி நிக்கி மலர் மூக்க துளக்கி வாசம். ஆத்து தண்ணி எடுத்து உனக்கு 101 பொங்கல், பாத்திரத்தில் ஊற்றி ஐயா பாதங்களில் வைப்போ. இந்த பருத்தி விரலில் நடித்த லட்சுமி அம்மா, காரியாவட்டி லட்சுமி அம்மா வந்து என்னை கூப்பிட்டாங்க. நான் ஒரு நக்கலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து காசுக்கு அவங்களையும் ஏமாற்றிருந்தாங்க. நான் காசு இல்லாமல் படிப்பேன். அப்போ அவங்க வந்து இறங்கி அவங்க டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறையில நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ உங்கள் குரலும் அது நல்லா இருக்குது, நீங்கள் எங்களோட வாங்கலேன் படிக்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கேட்குறேன்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரரை வந்து மறுநாள் அந்த அம்மா தெக்குவாசலில் வந்து வண்டியில் வந்து பார்த்துருக்கு. பார்த்தாக்கா அவர் வந்து அவர் கூட இருந்தது எங்கள் சித்தி மயந்தேன். அது அப்படிலாம் நாங்கள் விட மாட்டோம், இப்போ அப்படியா ஒத்தையில் அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதோட அந்த அம்மா போயிடுச்சு. என்னை ரொம்ப கூப்பிட்டாங்க, போகலை. நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறையா இப்போ வந்த வாய்ப்புகளெல்லாம் விட்டுட்டேன். இன்னும் ஒருத்தர் வந்து நடிக்க கூப்பிட்டாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தான் இருக்குது, வாங்க நீங்கள் படிங்க, உங்கள் பாட்டு நல்லா ஆகும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு நான் வரலைன்ட்டேன். இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு, சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வேறு மாதிரியா படிக்க போக முடியாத வாய்ப்பாக இருக்கேன்ட்டு இருந்தேன். ஆனால் அதை நினச்சினே தான் வருத்தப்படுவேன், ஃபீல் பண்ணுவேன். இப்போ வந்து நிறையா இப்போ 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்தாலும் படிப்பேன், நானாக படிப்பேன். புஸ்தகம் வச்சு படிக்க மாட்டேன். எனக்குள்ளேயே அந்த சமயம் ஒரு ஆத்தா எனக்கு அது நாவில் என் நெஞ்சில் உக்காந்தது. அந்த அம்மா அருளால் நான் படிப்பேன். மருவத்தூர் அம்மாளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டுகள் வந்து நான் நானாக எடுத்தும் பாடுவேன். இந்த பாட்டுகளை பார்த்து அடுத்தவங்க பாடினா அப்போவே நான் அந்த பாட்டை எடுத்துருவேன், எடுத்து படிப்பேன். ஆத்தா செவ்வாடக்காரி, எங்கள் குங்குமத்தில் குடியிருப்பா செவ்வாடக்காரி. செவ்வாடக்காரி தாய செவ்வாடக்காரி, எங்கள் குங்குமத்தில் குடியிருப்பா செவ்வாடக்காரி. வேப்பலையில் ஆடை கட்டி செவ்வாடக்காரி, உன்னை வேண்டிக்கிட்டு வரங்கேட்டோம் செவ்வாடக்காரி. காலில் சீலம்பு கண்டோம் செவ்வாடக்காரி, ஓம் காலலியில் பீலி கண்டோம் செவ்வாடக்காரி. தங்க நல்லா ஒட்டியான் கண்டோம் செவ்வாடக்காரி, அதான் தகண்டு சொலிக்க கண்டோம் செவ்வாடக்காரில். மார்பில் பாதைக்க முன்ன செவ்வாடக்காரி, தாய மலமலண்டு சொலிக்க கண்டோம் செவ்வாடக்காரி.
வச்சீரை கொண்ட ரொம்ப வருத்தப்படுவேன் சாமிகிட்ட போய். உங்ககிட்டயே உட்கார வச்சு என்னை அழகு பார்க்குறியே, வெளியே போய் என்னைய வந்து என் பாட்டு என் புகழும் வெளியே வெளிச்சத்துக்கு வராமல் ஆக்கிட்டேன்றது நான் சமயம் வரத்தாட்ட பல தடவை நான் நினச்சிக்கிறேன். ஓம் சக்திட்டையும் நினச்சிக்கிறது வருத்தப்படுவேன். தாய செவ்வாடக்காரி, எங்க குங்குமத்தில் குடியிருப்பா செவ்வாடக்காரி.